Hello everyone, simplification இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம் பார்க்கலாமா. Mala and Lata each have a number of bangles. Mala say to Lata, if you give me a 4 of your bangle, number will be thrice yours. Lata reply, if you give me a 36, my number will be thrice yours. The total bangles together with them. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா மாலாவும் லத்தாவும் வந்து ரெண்டு பேருமே நம்பர் ஆஃப் பேங்கிள்ஸ் நிறைய பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க. அதில் மாலா வந்து சொல்கிறாங்க லதா கிட்ட, லதா நீ எனக்கு ஒரு 4 பேங்கிள் கொடுத்தனா உன் பேங்கிள் மாதிரி என்னோடது 3 டைம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாலா சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலான்னா, மாலாவை எம்முன்னு லதாவை எல்லுன்னு வச்சுக்கலாமா. மாலா தானே கேட்குறாங்க 4. ஸோ அப்போ வந்து m+4 வரும். யார்கிட்டேருந்து கேட்குறாங்க? லதா கிட்டேருந்து கேட்குறாங்க. அப்போ லதாக்கு L-4 வந்துடும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ கிவ் மீ 4 ஆஃப் யுவர் பேங்கிள் நம்பர் வில் பி த்ரைஸ் யுவர்ஸ். நீ எனக்கு 4 பேங்கிள் கொடுத்தனா, மாலா கிட்ட 4 பேங்கிள் கொடுத்தனா, மாலா சொல்கிறாங்க 3 டைம் ஒன்னது மாதிரியே வந்து எந்த இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் லதா -4 போட்டுக்கலாமா. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா m=3l - 16. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாமா. அடுத்த கண்டிஷன் பாருங்களேன். மாலா வந்து ஃபஸ்ட்டு வந்து லதா கிட்டேருந்து 4 கேட்டிருந்தாங்க. இப்போ லதா என்னதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, மாலா நீ ஒரு 36 வளையல் உங்ககிட்டேருந்து கூட அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லதா கிட்ட 36 சேரும், மாலா கிட்ட 36 கம்மியாகுமா. அப்படி கம்மியாச்சுன்னா லதா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லதா +36 இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் மாலா -36. இதை சால்வ் பண்ணிங்கன்னா L இஸ் ஈக்குவல் டு 3m - 144ன்னு வருமா. ஸோ இதுக்கு அப்புறமேட்டா தான் வந்து அவங்க கேட்டிருக்க கொஷின் பாருங்கள், த டோட்டல் பேங்கிள்ஸ் டுகெதர் வித் தெம். அப்போ இவங்க 2 பேர்கிட்டயே எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 × 2ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எம்மோட வேல்யூ என்னென்னு வச்சுருந்தோம், m = 3l - 16 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபைனலாக L = 24னும். இப்போ அந்த எல்லோட வேல்யூ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எம்மோட வேல்யூ தெரிஞ்சிடுமா. ஸோ வந்து எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 80 பேங்கிள்ஸ் வரணும். ஸோ டோட்டலாக 80 பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சரை வந்து முடிக்கணும். இதை நீங்கள் டெரைவ் பண்ணி பாருங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் ஒர்க் அவுட் வீடியோவாகவுமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.